இனிய மாலை வணக்கம். இது யாஸ் அகாடமியின் நல்வாழ்வு நிகழ்வு. இந்த நல்வாழ்வு நிகழ்வு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, கிட்டத்தட்ட இது 1 வருடம் தாண்டி இப்ப வந்து நாங்க கிட்ட 5 மாதம். ஒரே நிமிஷம் சார். எக்கோ ஆகுது. சார் உங்களது மியூட் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. 19 மாதங்களாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அ ஒவ்வொரு ப்ரோகிராமா நம்மளோட அகாடமில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதுல நம்ம வந்து ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம், பப்ளிக் ஸ்பீக்கிங், கிராமர், டான்ஸ் இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து ஆன்லைன் வழியா இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய சமூகத்திற்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதுக்காக ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல எடுத்தது நம்மளுடைய தாய்மொழி தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். தமிழால் இணைவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. அதுல முழுவதுமா தமிழ்ல பேசக்கூடிய ஒரு முயற்சி. அந்த மாதத்திற்கான கருப்பொருள் என்னவோ, அதை எடுத்து முழுவதுமா குழந்தைகள் தமிழ்ல வந்து பேசுற மாதிரியான ஒரு முயற்சி. அதைத் தொடர்ந்து அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது இப்போ. அத வந்து இன்னும் ஊக்கப்படுத்தணும் குழந்தைகளுக்கு. அத மையப்படுத்தினா, நம்ம படிக்கின்ற புத்தகங்களை பற்றிய உங்களுடைய என்ன கத்துக்கிட்டோம், என்ன புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல அந்த வாசிப்பு எவ்வளவு ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை குடுத்துச்சுன்னு பெற்றோர்களும் பேசலாம், குழந்தைகளும் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அப்போ இப்போ வந்து வாசிப்புக்கு முக்கியத்துவம் குடுத்தாச்சு, தமிழுக்கு முக்கியத்துவம் குடுத்தாச்சு. அடுத்து நம்மளுடைய உடல் நலம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தப்போ, டக்குன்னு எனக்கு மனசுல வந்த பேரு நல்வாழ்வு அப்படிங்கிறது தான் எனக்கு மனசுல வந்த பேரு. அப்போ உடனே ஒரு டாக்டர்ட்ட நம்ம டாக்டர்ஸ வச்சு ஏன் ப்ரோகிராம் பண்ண முடியாது? ட்ரை பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு. இப்போ நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்டா இருந்த ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டென்டிஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணி தர முடியுமா? எனக்கு வந்து டக்குன்னு உங்க ஞாபகம் தான் வந்தது அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த திங்க் பண்ண உடனே ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அந்த அந்த லேடியும் வந்து ரொம்ப நாள் கனெக்ட்ல பேசிட்டே இருந்தாங்க. ஏதாவது பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கேட்ட உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணி குடுத்தாங்க. ஸோ அத தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளோட பேரண்ட் சர்க்கிள்ல இருக்கிற மெடிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடா டாக்டர்ஸா இருக்கலாம். இல்ல அதுல இருக்கிற வேற ப்ரொஃபஷன் டாக்டர் ரிலேட்டட்ல எத்தனையோ இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான மெயின் டாக்டர்ஸ் வந்தாங்க. அது போக ஹெல்த் ரிலேட்டட் கவுன்சிலர்ஸ் கவுன்சிலிங் குடுக்குறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்தாங்க. இப்படி தொடர்ந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் விக்னேஷ் அவங்க. சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டா சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளுடைய சிவகனி மேடம் தொடர்ந்து சப்போர்ட் குடுக்குறாங்க. ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டுட்டு டாக்டர்ஸ் இது பண்ணல மேம் உங்க சைட்ல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்ட உடனே கனெக்ட் பண்ணி நிறைய பீப்புளை நம்மளோட ஃபோரம்க்கு கொண்டு வந்து நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க. நிறைய அவேர்னஸ், நிறைய கரண்ட்ல இருக்கிற டெக்னிக்கல் அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடான சீரிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சாரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா சாரோட குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. பிளஸ் அவங்களோட மெயின் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல மெயினா அவங்க குறிப்பிட்டிருக்கிறதே கம்யூனிட்டி வெல்ஃபேர், பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ், சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் சொசைட்டிக்காக வந்து எப்படியோ எஜுகேட் பண்ணியோ இல்ல ப்ரிவென்டிவான ஒரு மெத்தடை கொடுத்தோ நம்ம சொசைட்டியை நல்லா வைக்க முடியுங்கிறதுல அதிகமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுற ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நமக்கு இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் சார். அதுக்கு அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இனிமையான நபர். ஏன்னா நேற்றுக்கு பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப ஸ்வீட்டா அவங்க ஒவ்வொருதுக்கும் பேசினதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இனிமையா பண்பா பழகக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கான சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது. அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா நோய் தடுப்பு, உயிர் பாதுகாப்பு, குடும்ப நலம். இந்த 3 தலைப்புல இந்த 3 இதையும் சாரி இந்த தலைப்புல அவங்க வந்து இன்னைக்கு உரையாற்ற போறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டாக்டர். நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட பயணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சமூகத்திற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யறோங்கிற நிறைவோட இந்த நிகழ்ச்சியை உங்கள் வசம் ஒப்படைக்கிறேன். நன்றி டாக்டர். நீங்க தொடரலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்வாய்ப்பு அளித்த சிவகனி மேடம்க்கும் லாவண்யா மேடம்க்கும் என்னோட இனிய வணக்கத்தை தெரிவிச்சு என்னோட கெப்பாசிட்டியில என்ன மக்களுக்கு பண்ண முடியும் போது இது வந்து எனக்கு ரொம்ப ஃபீசிபிளான ஈஸியான மெத்தட். சரி அதுல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட்டுக்கிட்டாங்க. சரி நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனால சரி முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து அது போதுமான
அறிவு, போதுமான அவேர்னஸ் இல்லாதனால சிலது பேர் பின்பற்றது இல்ல. அதனால ஒரு ரேண்டமா ஒரு 5 டாபிக்ஸ் அதுல எல்லாத்துலயும் ஒரு கிறிஸ்பான செஷன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்ப செஷனுக்குள்ள போலாம். இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஒரு திருக்குறளோட தொடங்கிக்கலாம். திருக்குறள் மருந்து அதிகாரத்திலிருந்து 943வது திருக்குறள். அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடுத்துய்க்குமாறு. இதோட கருத்து, இதோட பொருள் என்னன்னா, இந்த இந்த உணவு, இந்த வேளை உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி போன வேலையோட உணவு செரிச்சிருச்சா அப்படிங்கிறத உணர்ந்து தேவையான அளவு எடுத்துக்கிற உடம்பு வந்து மனிதன் வந்து நெடுநாள் நோய் நொடி இல்லாம வாழலாம். இதை வந்து அப்பவே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது எப்ப ரிலவெண்டா இருக்கோ இல்லையோ, இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரிலவெண்டா இருக்கு. முதல்ல வந்து எல்லாருக்கும் உடல் உழைப்பு இருந்துச்சு, அதனால நோய் நொடி வரல அப்படிங்கிறது அது. இப்ப எல்லாமே நம்ம வந்து அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாதனால வெறும் எக்ஸசைஸ் மட்டும் நோய் நொடி டயட்டுக்கு இருக்கு. அந்த டயட் வந்து மாடரேஷன்ல எடுத்துக்கணும். எந்தெந்த டயட் எடுத்துக்கணும்னு இருக்கு. அதை வந்து இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய இந்த மாதிரி சிஎம்இ ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். அதுல எல்லாத்துலயுமே நான் வந்து ஏன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்குமே மெடிக்கல் காலேஜ் முடிக்கிற வரைக்கும், நான் முடிச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு எம்பிபிஎஸ். முடிக்கிற வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு யாரும் சொன்னதில்லை. நானும் அதெல்லாம் எதுவும் போட்டு வச்சதில்லை. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அவர் தான் முதல் பட்டதாரி எம்பிபிஎஸ் முடிச்சாரு. ஒரு டைம் பைக்ல டிராவல் பண்ணிருக்கும் போது வண்டியில இருந்து விழுந்து ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒரு அரௌண்ட் 6 months வந்து கோமாலே இருந்தாரு. அப்போ வந்து அவர் முதல் தலைமுறை பட்டதாரினால அவரோட பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஏழ்மையானவங்க தான். அவங்க வந்து கடனோட வாங்கி ஒரு 7 லட்சம் வந்து செலவாச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு எல்லாம் நல்லா இருக்காரு, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனாலும் எனக்கு அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, எந்த விதமான பினான்சியல் பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையன் வந்து 7 லட்சத்துக்கு உடனே எம்பிபிஎஸ் முடிச்சோடனே கடனாளி ஆனா எப்படி அவர் சமாளிப்பாரு? இப்ப அவர் வந்து பொழைச்சிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு உயிர் இழப்பு ஆயிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு உயிர் இழந்தது போக ஒரு பொருளாதார சுமை வந்து ரொம்ப வந்துருது. அந்த பொருளாதார சுமை வந்து உயிரிழப்புக்கு சமமானதுதான். ஏன்னா வந்து ஒரு வயசானவங்க வந்து ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லைன்னா அது சொல்லவே முடியாத அளவுக்கு வேதனை கொடுக்கும். அப்ப யோசிச்சேன், எவ்ரி ஒன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு. இது வந்து ஒரு சேயிங் இருக்கு, மோஸ்ட் இந்தியன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவே ஃப்ரம் பேங்க்ரப்சினா. இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஃபேமிலிஸ் ஏதோ ஒரு டைம் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனாங்கன்னா அவங்க வந்து வறுமைக்கும் கீழான சிச்சுவேஷனுக்கு போறதுக்கு அந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இப்போ இது வந்து இப்போ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு ஒரு ரிலையபிளான கவர்மெண்ட் வெப்சைட், அதுல இருந்து எடுத்த ஒரு டேட்டா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷமும் 5 கோடி பேர் இந்தியாவில வந்து ஹாஸ்பிட்டல் பில்லுனால அந்த பிலோ போவர்ட்டி லைனுக்கு போறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. பிலோ போவர்ட்டி லைன்ல வறுமை கோட்டுக்கு கீழே வருஷம் 5.5 கோடி பேர் வெறும் ஹாஸ்பிட்டல் பில்லுனாலையும் அந்த ப்ரொசீஜர் மெடிசன்னால மட்டும் போறாங்கன்னு கவர்மெண்ட் டேட்டா. அப்போ வந்து 5.5 கோடிங்கிறது வெறும் சிம்பிளான ரொம்ப கம்மியான நம்பர் இல்லை. அதனால வந்து இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ நீட் ஆஃப் த. நெக்ஸ்ட், இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஸ்கீம்ல எல்லா குடும்பத்துக்கும் வருஷம் 5 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பெற்றுக்கலாம். இது கவர்மெண்ட் ஆகட்டும், பிரைவேட்ல இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் பெற்றுக்கலாம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா, ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் வருஷத்துக்கு 1,20,000 கீழே இருக்கணும். ஆனா இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து இதை பத்தியும் அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க பிரைவேட்ல பண்ணாலும் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எலிஜிபிளா இருக்கு. நீங்க உங்க விஏஓட்ட போய் ஜஸ்ட் அப்ளை பண்ணி இந்த கார்டு வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவசரத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆயுஷ்மான் பாரத்
பிஎம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு irrespective ஆஃப் த ஃபேமிலி இன்கம் எல்டர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மோர் தென் 70 இயர்ஸ்க்கு அதே 5 lakhs மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பர் இயர் பர் ஃபேமிலி வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இதுவும் வந்து சிஎம்சிஹெச்ல என்னென்ன ப்ரொசீஜர் வந்து கவர் ஆகுமோ எல்லாமே இதுல வரும். ரெண்டுமே இன்டெகிரேட்டட், எல்லா ப்ரொசீஜர்ஸுமே கவர் ஆகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு மருத்துவ நிதி நடக்கும்போது நம்ம எமோஷனலா ரொம்ப இன்ஸ்டேபிளா இருக்கும். அந்த டைம்ல வந்து ஃபினான்ஷியல் பேர்டனும் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப மீள முடியாத துயரமா இருக்கும். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இதை நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு எவ்ரி ஃபேமிலி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை வந்து நீங்க ஃபர்ஸ்டே டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். முதல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எந்த தொந்தரவுனாலும் நீங்க ஃபர்ஸ்டே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரீமியம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர கடைசி நேரத்துல வந்து அந்த கிளைம் எதுவுமே கேன்சல் ஆகுது. அதனால ப்ரீ எக்ஸிஸ்டிங் இதுல வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஹைப்பர் டென்ஷன் WHO எடுத்த ஸ்டெப் சர்வேங்கிறதுல தமிழ்நாட்டுல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கவங்க கிட்ட எடுத்த சர்வேல 33%, அதாவது 3ல் ஒரு ஆளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன் வந்து மற்ற நோய் மாதிரி வெளியே உடனே சிம்டம்ஸ் தெரியாது. இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இருந்து தொந்தரவு ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் ஒருவேளை ரத்த குழாய் வெடிப்பு, தலையில வந்து பக்கவாதம் அந்த மாதிரி வரலாம், இல்லைன்னா கிட்னி டேமேஜ் வரலாம். இந்த மாதிரி பெரிய தொந்தரவு ரொம்ப முத்தி போனது அதனால இருக்கிறதுக்கான காரணிகள் என்னன்னா, மெயினான காரணிகள் நம்ம உணவு பழக்கத்துல நம்ம அதிகமான சோடியம் சால்ட் இன்டேக் வந்து நம்ம ரொம்ப அதிகமா பண்றோம். அப்புறம் நம்ம இப்போ வாழ்வாதாரம் ரொம்ப முன்னேறினதுனால நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது போக ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சப்ஷன், அப்புறம் வந்து நம்ம முதல்ல மாதிரி நமக்கு வந்து உணவு தட்டுப்பாடு எல்லாம் எதுவும் இல்லாம நம்ம எக்ஸசிவ் கேலரி எடுக்கிறதுனால நமக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இதெல்லாம் தான் வந்து ஹைப்பர் டென்ஷனோட மெயின் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டெய்லி சால்ட் இன்டேக் வந்து WHO உலக சுகாதார அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 5 கிராம் சால்ட் தான் எடுத்துக்கணும். ஆனா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆவரேஜா 8, அதை வந்து டபுள் டைம் எடுத்துக்கிறோம். 8 to 11 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ICMR ஸ்டடியில, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச், அந்த ஸ்டடியில வந்து நம்ம WHO ரெக்கமெண்ட் பண்றதோட டபுள் டைம் எடுத்துக்கிறோம். இந்த சால்ட்டுக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. மோர் சால்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் அதிகமாக செய்யும். அதனால நம்ம சால்ட் இன்டேக் குறைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ 5 கிராம் சால்ட்னு நம்ம வாய் வழியா சொன்னா நமக்கு தெரியாது. இப்போ என்ன 5 கிராம் சால்ட்டுங்கிறது ஒரு ஸ்பூன், நார்மலான டீஸ்பூன் எடுத்து அதுல வந்து அந்த லெவல்ல இருக்கணும். அப்படின்னா மேல வந்து கோபுரம் மாதிரி வராம அந்த ஸ்பூனோட லெவல்லயே இருக்கணும். எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து 5 கிராம் சால்ட். இப்போ இது வந்து இப்போ வந்து ரெகுலரா நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு சின்ன பாட்ல அத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன், 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டீஸ்பூன் மார்னிங் எடுத்து வச்சு அதுல இருந்து மட்டுமே அன்னைக்கு டேக்கு நீங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயிர் ஊற்றி சாப்பிட்டால் அதுல இருந்து மட்டும் எடுத்துக்கணும். குழம்பு, சாம்பார், ரசம் எதுனால அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒருவேளை இப்போ அதிகமா தேவைப்பட்டா கூட ஓகே, நம்ம போற டைம்ல ரெகுலரா கிராஜுவலா குறைச்சிக்கலாம். ஆனா வந்து நமக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் வருது, நம்ம இவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு. நம்ம பொதுவா நம்ம கேட்டா வந்து அவ்வளவு எல்லாம் நாங்க உப்பு போட்டு சாப்பிட மாட்டோங்க அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நம்ம அதை மெஷர் பண்ண எந்த ஒரு கமாடிட்டியும் மெஷர் பண்ற வரைக்கும் அதோட இது நமக்கு தெரியாது நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோன்னு. நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தான் அதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து WHO என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, மினிமம் 150 minutes ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸசைஸ்னா பிரிஸ்க் வாக்கிங், மைல்டு ஜாகிங், ஸ்விம்மிங், அந்த மாதிரி வாரத்துக்கு 150 நிமிஷம் பண்ணணும். ஒரு டெய்லி ஒரு 20 minutes 25 minutes பண்ணலாம். இல்லைன்னா வந்து 75 minutes ஆஃப் விகரஸ் எக்ஸசைஸ்னா இந்த ஸ்விம்மிங், இது ஸ்கிப்பிங், ஹெவி இன்டென்சிட்டி ரன்னிங், அந்த மாதிரி வந்து வீக்லி 75 minutes பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நம்ம பண்ணணும்.
அப்ப வந்து இன்னொரு பெரிய தொந்தரவு வந்து உடல் பருமன். உடல் பருமன்ல வந்து நம்ம உடல் பருமன் வந்து சில பேர் வந்து பார்த்தா, நான் வந்து கரெக்ட்டா தாங்க இருக்கேன். கரெக்ட்டா தான் இருக்கோம்னா, 150 சென்டிமீட்டர் இருக்கவங்களுக்கு வந்து 80 கிலோ இருக்கிறதுங்கிறது ஓவர் வெயிட். அதே 185 சென்டிமீட்டர் இருக்கவங்களுக்கு 80 கிலோங்கிறது கரெக்ட். அதனால நம்ம வந்து உடல் வாகுவ வச்சு இவர் கரெக்ட்டா இருக்காரா, ஓவர் வெயிட்டா அதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். இப்ப நார்மலான நார்மல் பிஎம்ஐ 18.5ல இருந்து 24.9 நார்மல் வெயிட். அதுக்குள்ள நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா தான் உங்களோட பிளட் பிரஷர் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப நீங்க ஓவர் வெயிட் ஆனீங்கன்னா, நீங்க நார்மலா இருக்க உங்க ஏஜ் பெர்சனுக்கு மேலோ, ஃபீமேலோ உங்க ஏஜ்ல இருக்கவங்கள விட உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்ப இந்த பிஎம்ஐ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எப்படி கால்குலேட் பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இஷ்யூ இல்ல. கூகுள்ல போய் வெறும் பிஎம்ஐ கால்குலேட்டர்ன்னு போட்டீங்கன்னா அதுவே வரும். உங்க செக்ஸ், ஏஜ், ஹைட், வெயிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அதுலயே கிளியரான இண்டிகேஷன் இருக்கும். நீங்க என்ன ஓவர் வெயிட்ல இருக்கீங்களா? இல்ல ஒபீஸ்ல இருக்கீங்களான்னு எல்லாமே தெரிஞ்சிரும். அதனால மெயினா வந்து ஓவர் வெயிட், சோடியம் இன்டேக் வந்து இப்ப அதுவும் இல்லாம ஹைப்பர் டென்ஷன் இன் இந்த யங் அடல்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நாங்களே நார்மலா ஓபில பார்க்கும்போது 27, 25 அவங்களுக்குலாம் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. இது வந்து நான் எம்பிபிஎஸ் சேர்றப்ப சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து யங் அடல்ட்லயே வரும் அப்படிங்கிறது. நாங்க சேரும்போது இருந்தது. அப்போ வந்து ஃபியூச்சர்ல வரும். நமக்கு வந்து அது ரியாலிட்டில நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு வேக்கப் கால். நம்ம வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும். ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப ஒரு நார்மலா ஒரு ஃப்ரைட் இது வந்து வெளிய சாப்பிடுறோம்னா, அதுலயும் வந்து சோடியம் அதிகமா இருக்கும். உப்புங்கிறது நம்ம உப்பு பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுறது மட்டும் உப்பு இல்ல. வெரைட்டி ஆஃப் ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ்ல வந்து உப்பு இருக்கும். பப்பட், அப்புறம் பிக்கிள் எல்லாத்துலயும் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து மாடரேஷன்ல எடுத்துக்கணும். அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. எனக்கு 60 வயசு ஆனாதான் நான் வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். அது வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து 18 இயர்ஸ்க்கு மேலனாலே ஒரு டைம்னாச்சும் பிபி பார்க்கணும் ரெகுலரா எங்கேயாச்சும் போகும்போது. இப்ப எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் எல்லா மருத்துவமுமே இலவசம் தான். ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது போய் ஒரு பிரஷர் மட்டும் பார்த்துட்டு வாங்க. அதனால எந்த விதமான தப்பும் கிடையாது. ரெகுலரா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க ரொம்ப அத்லெட்டா இருக்கணும். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வரைக்கும் கிரவுண்ட் பக்கம் போகலனாலும் போய் மினிமலா ஒரு லைட் வாக்கிங் ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் அது பிரிஸ்க் வாக்கிங் அப்புறம் நம்ம ஜாகிங் ஆகிக்கலாம். இந்த ரன்னிங் ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க பண்ணி ஒரு ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நீங்க ரெகுலரா அது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்க ஹெல்த்லயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அதான் இப்ப நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்லயே எவ்வளவு பேர் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஒரு டைம்னாச்சும் பிபி பார்த்திருப்பீங்கன்னா அது ரொம்ப மினிமலா தான் இருக்கும். யாரா பார்த்திருக்கீங்களா? செக் பண்ணி எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா எங்காச்சும்? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு இது பேர் டேஷ் டயட், டயபெட்டிக் அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். இதுல வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ்னா என்னன்னா ப்ராசஸ் பண்ணா ஹோல் கிரெயின்ஸ் தான் தானிய வகைகள் தான். ப்ராசஸ் கம்மியா இருக்கும். இப்போ என்னன்னா தானியத்துல வெளியே வந்து ஒரு லேயர் இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் ஃபைபர் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர்ல கொஞ்சம் ஃபேட், எசென்சியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் ஸ்டார்ச், புரோட்டீன், ஸ்டார்ச் பகுதி இருக்கும். இப்போ அந்த ஸ்டார்ச்ங்கிறது ஃபுல்லா கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். இந்த மேல இருக்கிறது புரோட்டீன்ஸ் எல்லாம் கலந்தது. அப்போ வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி அதை எடுக்கும் போது ஒன்லி நமக்கு கார்போஹைட்ரேட்டோட இது மட்டும் தான் கிடைக்குது. கார்போஹைட்ரேட் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான். அதனால வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸா எடுத்துக்கணும். லோ ஃபேட் மில்க்னே இப்போலாம் ஸ்கிம்டு மில்க் அந்த மாதிரி அந்த ஃபேட்டை மட்டும் எடுத்து மற்ற எல்லாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கணுமோ எல்லாம் அவைலபிளா சில மில்க் ப்ரோக்ராம் வந்து விற்கிறாங்க. அதை வாங்கி எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவி ஃபேட்டி மீல் சாப்பிடக்கூடாது. ஃபேட் டைரின்னு இருக்கும். இப்போ டபுள் கிரீம் மில்க், ஃபுல் கிரீம் மில்க்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி இருந்து சீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். மீன் சாப்பிடலாம், சிக்கன் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா எப்படி நம்ம குக் பண்றோங்கிறது இருக்கு. ரொம்ப ஆயில் ஊத்தி ரொம்ப கெலோரி அதிகமா இருக்க மாதிரி ரொம்ப இது பண்ணி ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். நார்மலான ஒரு வீட்டுல குழம்பு வைக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணி சால்ட் எல்லாம் மினிமலா போட்டு சாப்பிடலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் அதிகமா எடுத்துக்கணும்.
இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், சுகரு இது எல்லாமே வந்து லிமிட் பண்ணிக்கணும். எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் இப்பல இருந்தே லிமிட் பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் அடுத்து எல்டர்லி ஃப்ராக்சர்ஸ். இப்போ வந்து எலும்பு முறிவுங்கிறது வயதானவர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அது என்னன்னா, வயதாக ஆக நம்மளோட சதையோட வலுவும், எலும்போட டென்சிட்டியுமே குறையும். அப்போ வந்து நார்மலா ஒரு ஒரு அதே ஒரு 20, 30 வயசு இருக்கவருக்கு இப்போ என்ன இன்ஜுரி 2 பேரும் ஒரே மாரி விழுகுறாங்கன்னா, அந்த 20 வயசு இருக்கவருக்கு எலும்பு முறிவு வராது. இந்த 60 வயசு இருக்கவருக்கு எலும்பு முறிவு வரும். அதோட காரணம் வந்து அந்த எலும்பு வீக் ஆகுறதா. ரெண்டோட ஃபோர்ஸும் ஒண்ணா தான் இருக்கும். எலும்பு முறியிற அளவுக்கு இல்லாத ஃபோர்ஸ்ல கூட எலும்பு முறிவு ஏற்படுது. அது வந்து எல்டர்லி ஃப்ராக்சர்ல தான் இருக்கும். இப்ப என்னன்னா, இந்த எல்டர்லி ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் அவைங்க வந்து கொஞ்சம் பெட் ரிடன் ஆவாங்க. ரொம்ப கிராமத்துலலாம் வந்து வயசானவங்களுக்கு எலும்பு முறிஞ்சா கண்டுக்காம அப்படியே படுக்கையில போட்டுருவாங்க. இப்ப படுக்கையில போட்டாங்கன்னா, அ அவைங்களோட டெய்லியும் பணிகளுக்கு வேற ஒரு ஆள் தேவைப்படும். அது வந்து அ பாத்துக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்ச நாள் பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால வயசானவங்களுக்கு மனநலவுல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் படுக்கையிலேயே இருக்கும்போது படுக்கை புண்ணு, அந்த மாரி புண்ணு வந்துச்சுன்னா, அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் தொந்தரவு வந்து, அப்புறம் அது ரொம்ப உடல் நலம் பேணி இறப்புக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அதனால அ இந்த வயதானதுல வர ஃப்ராக்சர நம்ம தவிர்த்துக்கிறது வந்து வைத்தியம் பண்றத விட ரொம்ப சிறந்தது. இப்ப இந்தியால வந்து ரீசென்ட்டா எடுத்த ஸ்டடில என்னன்னா, வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் வந்து வயசான பீப்பிள் விழுந்து அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு மட்டுமே உடையுது. மொத்தமா நார்மலா போன் வீக்கா இருக்கனால டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ்ல ஃப்ராக்சர் ஆகும். அதுல மோஸ்ட் காமன் வந்து ஹிப் ஃப்ராக்சர். அந்த தொடை எலும்பு ஃப்ராக்சர். அது மட்டுமே 6 லட்சம். மொத்த ஃப்ராக்சர்ஸையும் கணக்கெடுத்தா அரௌண்ட் 10 to 15 வரும். இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் தான். இத வந்து நாம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? இது நெக்ஸ்ட் இதான் அந்த இடுப்பு எலும்புல எந்த இடத்துல எலும்பு முறிவு ஆகுதுன்னு ஒரு போட்டோ சும்மா ரெஃபரன்ஸ்க்கு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் எலும்பு முறிவு ஆகுது. இந்த எலும்பு முறிவு ஆகுறதுனால இதுக்கப்புறம் வந்து இது வயசானதுனால எலும்பு வீக்னஸா இருக்கும்போது நம்ம நார்மலா மத்த ஆர்த்தோபெடிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு பண்ற மாதிரி நெயிலிங்கு அது எதுவும் பண்ணாலுமே போன் வந்து அந்த அளவுக்கு தாங்காது. ஏன்னா போனோட டென்சிட்டி குறைஞ்சிறதுனால அந்த இதை ஹோல்ட் பண்ணாது. இம்ப்ளான்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் இப்ப எல்டர்லி இது வயசானவங்க எதனால இதுக்கு ரொம்ப ப்ரோனா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். வயதாக ஆக எலும்போட டென்சிட்டி வந்து அந்த கால்சியம் சத்து அந்த இருக்கிறது கொஞ்சம் குறைபாடாகும். அப்புறம் குறைபாடாகும்போது அதோட வலு வந்து குறைஞ்சிரும். அதுக்கடுத்து சார்கோபீனியாங்கிறது சதையோட வலு வருஷம் ஒரு வருஷம் ஆகும்போதும் அரௌண்ட் 2 to 4% வந்து மசிலோட வலிமை குறையுது. இப்ப போனும் சதை அதோட வலு இருந்தாதான் விழுகும் போது எந்த விதமான ஃப்ராக்சர் தொந்தரவுலாம் எதுவும் வராது. அது குறையும் போது அவங்க வந்து அதுக்கு வந்து ரொம்ப சஸ்பெக்டபிளா இருக்காங்க. அடுத்து புவர் விஷன். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்சர்ஸ் வந்து வயசானவங்க ஃப்ராக்சர் வந்து வெளியே எங்கேயுமே நடக்கிறது இல்லை. 60% 100% ஃப்ராக்சர்ல 60% வந்து வீட்டிலேயே தான் நடக்குது. அதுக்கான காரணம் வந்து வயசானவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கலாம். அது இவங்க வந்து சரியா பார்க்காம கண் டெஸ்ட் பண்ணி விஷன் கரெக்ட் பண்ணலன்னா விஷன் கொஞ்சம் கிளியரா இருக்கும்போது அவங்க வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து இப்போ டயபெட்டிக் ஆயிட்டே வர்றதுனால சில நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் நியூரோபதி எல்லாம் வந்தா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சென்சேஷன் இருக்காது. அதனால கூட ஸ்லிப் ஆகலாம். சில பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் நியூராலஜிக்கல் டிசீஸ் வர்றதுனாலையும் கீழே விழுறது அதிகமாகுது. அதனால இந்த ஃப்ராக்சருக்கு வந்து ஃப்ராக்சரோட இன்சிடென்ஸும் இப்போ அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்கிரீனிங் இப்போ வந்து நமக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்ததுல அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நமக்கு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு போன் மினரல் டென்சிட்டின்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. நம்ம ஒரு 50, 40 அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. பெண்கள் தாய்மார்கள்னா 65 வயசுக்கு மேல வந்து ஒரு வருஷம் ஒரு ஆனுவலா ஒரு பிஎம்டி போன் மினரல் டென்சிட்டி இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு டெஸ்ட். உடம்புல இருக்க அந்த தேவையான எலும்புகள்ல எவ்வளவு கால்சியம் அந்த அணு சத்து இருக்குன்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்து அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆண்கள் வந்து
70 வயசுக்கு மேல அந்த பிஎம்டி டெஸ்ட் ஆனுவலா எடுத்துக்கணும். இப்ப என்னன்னா இந்த சதையோட வலு குறையறக்கு லைட்டா சின்னதா வீட்லயே ஒரு சின்ன தம்பிள்ஸ் ஒரு 2 கேஜி தம்பிள்ஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சதையோட வலுவெல்லாம் குறையாம இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இப்போ இந்த வயதானவர்கள் ஃப்ராக்சர் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து மெயினா ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது கீழே தவறி விழாம இருக்கிறதுக்கு. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த விழுகிறது வந்து பாத்ரூம்ல நடக்கிறதுனால நம்ம சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணும்னா ஹேண்ட் ரெயில்ஸ். இப்போ நம்ம டாய்லெட் சீட் பக்கத்துல ஒருவேளை தவறி விழுகிற மாதிரி இருந்தா பிடிக்கிறதுக்கு ஹேண்ட் ரெயில்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். குளிக்கிற இடத்துலயும் இந்த அந்த டாய்லெட் சீட் பக்கத்துல அங்கங்க கம்பி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம விழுகாம இருக்கிறதுக்கு புடிச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டுல எல்டர்லி இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சா சேஃப்டி. ஒருவேளை ஸ்லிப் ஆனா கூட அதை புடிச்சு அவங்க நின்னுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்ல இருந்து விழுகாம இருக்க ஹேண்ட் ரெயில். எப்பவுமே வயசானவங்க படிக்கட்டுல ஏறும்போது ஹேண்ட் ரெயில புடிச்சுதான் ஏறணும், மெதுவா தான் ஏறணும். வேற என்னென்ன நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா என்ன பண்ணலாம்னா, அந்த டாய்லெட் சீட் வந்து ரொம்ப கீழே இருக்கும் போதும் ஹேண்ட் ரெயில் இல்லாதப்போ நல்லா வழுக்கி விட்டு அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த டாய்லெட் சீட்ல நார்மலா இருக்க டாய்லெட் சீட்டர் ஹைட்டர்னு ஒன்று எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஹைட் வச்சுக்கலாம். அது வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு இதா இருக்கும். நம்ம அந்த கிராப் ரெயில்ஸ் சொன்ன மாதிரி அது எங்கெங்க வழுக்கக்கூடிய இடத்துல அங்க வைக்கலாம். ஃப்ளோரிங்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனா தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே கிளீன் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் அடிக்குவேட் லைட்டிங் இருக்கணும். வீடு ஃபுல்லா அடிக்குவேட் லைட்டிங் இருக்கணும். அடுத்து ஹேண்ட் ஹைஜீன். இப்போ நம்ம வந்து கோவிட் டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா ப்ரிவென்ஷனுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு ரொம்ப எஃபெக்டிவ் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டான ஒரு நிதி என்னன்னா ஹேண்ட் ஹைஜீன் தான். இது ப்ரிவென்ஷன். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துறோம். அதுக்கு வந்து மோர் எஃபெக்டிவ் வே இதுதான். சுத்தமான கைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை. நெக்ஸ்ட். ஹேண்ட் ஹைஜீன் இஸ் சிம்பிளஸ்ட் மோஸ்ட் இது ரொம்ப ஈஸியான இருக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவான இது இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு. இது எங்கெங்க யூஸ் ஆகுனா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பெட் ரிட்டன் பேஷண்ட் இருக்காங்க, இல்ல வந்து நீங்க யாரோ ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களை பாத்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் போகக்கூடாது. எந்த கிருமி தொற்றும் உங்ககிட்ட இருந்தும் போகக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான கிருமி தொற்றும் வரக்கூடாதுங்க போது அதுல மெயினா நீங்க பின்பற்ற வேண்டியது ஹேண்ட் ஹைஜீன். அது ஹெல்த் கேர் உங்ககிட்ட இருந்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதனால நீங்க வந்து அவங்கள தொடறதுக்கு முன்னாடியும் வந்து நீங்க ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவங்கள தொடணும். அதுக்கப்புறம் அவங்களோட கழிவுகள் எதுவும் நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமா நீங்க கை கழுவிடணும். அப்புறம் மெயினா இது எதுக்குன்னா டயேரியல் தொந்தரவு, இந்த வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி தொந்தரவுங்களுக்கு இது வந்து தவிர்க்கக்கூடியது. அதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு, நுரையீரல் தொந்தரவு அதெல்லாம் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களும் மருத்துவத்துறையில வேலை செய்யறவங்க வந்து அவங்களுக்கு எந்த கிருமி தொற்று வராம இருக்கிறக்கும் அவங்க கிட்ட இருந்து பேஷண்ட்ல வராம இருக்கிறக்கும் இதை நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்றோம். இது வந்து WHO வந்து எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எப்படி எஃபெக்டிவா ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற ஸ்டெப்ஸ் இது. ஃபர்ஸ்ட் வந்து போத் ஹேண்ட்ஸ் வந்து 2 கையும் நல்லா வேணுங்கிற அளவுக்கு ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் இது சோப் சொல்யூஷனும் இல்ல ஒரு சோப்பையும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு ஹேண்ட் வாஷ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பாம் டு பாம் இந்த 2 உள்ளங்கையும் இப்படி வச்சு தேய்க்கணும். அதுக்கடுத்து இந்த இந்த ரைட் கையோட உள்ளங்கை எடுத்து லெஃப்ட் கையோட பிற்பகுதியில இப்படி இந்த கைக்குள்ள போற மாதிரி விட்டுட்டு இந்த பிற்பகுதியையும் தேய்க்கணும், இந்த விரல் இடுக்களையும் இப்படி தேய்க்கணும். இதை அப்படி ரிப்பீட் பண்ணுங்க இந்த சைடு. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு இந்த உள்ளங்கையை தேய்ச்சோம்னா உள்ளங்கை இப்படி உள்ள வந்து கிராஸ் பண்ணிட்டு இந்த விரல் இடுக்குகளை நல்லா தேய்ச்சிடணும். இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் வந்து இங்க பின்னாடி இருக்க கைய இந்த உள் பாதத்துல இப்படியும் இப்படியும் முடியும்.
பண்ணிடணும். 5வது ஸ்டெப் வந்து பெருவிரல் 2 பெருவிரலையும் இப்படி சுத்தணும். 6வது ஸ்டெப் வந்து இந்த விரல் இது நெகக்கண்களையும் 2 செய்யணும். இது வந்து ரெகுலர் இந்த கையில இருக்க எல்லா பார்ட்ஸையுமே ரீச் பண்றதுக்கு உலக சுகாதார அமைப்பே வந்து ஒரு ஸ்டெப். ஏன்னா என்னதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா கழுவுற மாதிரி இருக்கும், இது வந்து எந்த இடத்துலயுமே விட்டு போகாம அவங்களே ஒரு கியூரேட் பண்ணி ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். சும்மா யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும் ஸ்டெப்ஸ் இன் WHO ஸ்டெப்ஸ் இன் ஹேண்ட் வாஷ்னு. ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரெகுலரா இது வந்துட ஆரம்பிச்சிடும். இதை நீங்க பண்ணும்போது இந்த ஹேண்ட் ஹைஜீனுங்கிறது ஒரு கரெக்டா நம்ம பின்பற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 5 மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷ்னா எப்பப்பெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்ம தொடறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஹேண்ட் வாஷ் டெக்னிக் வந்து மினிமம் ஒரு 40 to 60 செகண்ட்ஸ் பண்ணணும். 40 to 60 செகண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை டச் பண்ணணும். அப்புறம் பேஷண்ட்ல இருந்து ஏதாச்சும் அவங்களோட கழிவுகள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணா அதுக்கப்புறம் பண்ணணும். அப்புறம் நார்மலா பேஷண்ட்டை படுக்கையில இருக்க பேஷண்ட்டை தொட்டா அதுக்கப்புறம் இது பண்ணணும். கடைசியா வந்து பேஷண்ட் சரௌண்டிங்ஸ். இப்போ பேஷண்ட் படுக்கையில இருக்காங்கன்னா சுத்தி இருக்க பொருள், ரொம்ப கிட்டக்க இருக்க பொருள் அவங்க ரீச் பண்ண முடியாம இருந்தாலும் அதை தொட்டாலுமே பண்ணணும். இதே மாதிரி உங்க கையில வந்து கண்ணுக்கே தெரியற மாதிரி ஏதோ அழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா எவ்ரி டைம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும். ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். இந்த ஒரு வாய்ப்பு அளித்த லாவண்யா மேமுக்கும் சிவகன்னி மேமுக்கும் ரொம்ப நன்றி. இதை கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது டாக்டர். ரொம்ப முக்கியமான, அதாவது ரொம்ப ஈஸியா அதை விட்டுட்டு போற மாதிரியான இதுதான் ஹேண்ட் வாஷிங். நெக்லெக்ட் பண்றோம், ஈஸியா நெக்லெக்ட் பண்ற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ புதுசா தெரிஞ்சுக்கிட்டது, நான் அந்த போன் மினரல் டென்சிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நியூ, அது தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த டயட் சார்ட் ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பேன்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். டயட்ரி அப்ரோச் ஃபார் ஹைப்பர்டென்ஷனுக்குலாம் டயட் இருக்குன்னு கேள்விப்பட்டதே இல்லை டாக்டர், இதுதான் புதுசு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐ ஓப்பனர்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே நம்ம வந்து இது பண்றோம், டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இன்சிஸ்ட் பண்ணதே வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதாகுது. பிசிக்கலாவே நம்ம வீக்கா இருக்கோம், பிரச்சனையில இருக்கும் பொழுது அகைன் ஃபினான்ஷியல் டென்ஷன் இருந்தா இன்னும் பிரச்சனை ஆகுங்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி, காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கிளியரா எடுத்து சொன்னீங்க. We are so happy to have you here, sir. Thank you so much for the support. Thank you. So now the time for audience. உங்களுக்கு காமன் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். இப்போ நாகவல்லி மேம், அருணகிரி சார் சொல்லுங்க மேம். சார் குட் ஈவினிங். தேங்க்யூ மேம். எக்ஸலண்டா இருந்தது சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து பல லட்சம் மக்கள் வந்து இதை யூஸ் பண்ற அளவுக்கான ஒரு ப்ரோக்ராம், இது எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். ஆனா இவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி மேம். எனக்கு என்னன்னா ஒரு சின்ன டவுட். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து 2 years பேக் வந்து கான்சியஸ் இல்லாம போயிட்டாங்க, ஹை பிபி. நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு 250க்கு மேல போயிடுச்சு ஹை பிபி. கீழே பாத்தீங்கன்னா 110 120 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் ஹை பிபி. அவருக்கு கான்சியஸ் எல்லாம் போய் அவர் ஏதோ காப்பாத்தி கொண்டாந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்னால வந்து டயட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா மேல 99, கீழே 60 62 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு. 90க்கு கம்மியாவும் இருக்கும் எனக்கு. மேல 80 74 அந்த ரேஞ்சுக்கு வரும், கீழே 60 65 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். கம்மியா இருக்கும் எனக்கு. எங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். ஏன்னா அவங்களுக்கு உப்பு போடாம செய்யுங்கிறாங்க, எனக்கு உப்பு போடாம சாப்பிட்டா உடனே எனக்கு வெளன்னு ஆயிடுது உடம்பு. அந்த டைம் நான் எப்படி அத இது பண்றதுன்னு என்னால பேலன்ஸ் பண்ண தெரியல. கண்டிப்பா அது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. தேங்க்யூ டாக்டர். இல்ல அதான் இதுக்கு வந்து நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க வந்து நார்மலா இந்த வெய்ய காலம் அந்த டைம்ல ஓரல் ஃப்ளூயிட்ஸ், நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும், ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும்.
சில பேருக்கு வந்து அந்த பேஸ்லைன் பிபியே 90, 60 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த சிம்டமும் இல்ல, தலை சுற்றல், மயக்கம் மயக்கம் வந்து கீழே விழுகிறது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைன்னா உங்களுக்கு அது அப்சல்யூட்லி நார்மலான பேஸ்லைன் பிபி தான். நீங்க அதை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேணாம். நீங்க நார்மலா உங்க ஹஸ்பண்டுக்கு குக் பண்ற மாதிரி லோ சால்ட்லயே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ஓரல் ஃப்ளூயிட் நல்லா எடுத்துக்கங்க. மத்தபடி வேற ஏதாவது சிம்டம்ஸ் வருது, இஷ்யூஸ் வருதுன்னா நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓகே டாக்டர், தேங்க்யூ. அவருக்கு இப்ப இந்த பிபியை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன டாக்டர் சாப்பாடு அவருக்கு எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியல டாக்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு சில டைம். எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அவருக்கு டயட்டுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. மோஸ்டா வந்து இந்த காய்கறி, பழம், ஃபைபர் இருக்க மாதிரி, லோ ஃபேட்டு, சுகர், கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி முழு தானியங்கள், அரிசிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மற்றபடி கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி வேற சிறுதானியங்களுக்கு மாறிட்டு காய்கறி, பழங்கள் அதிகமா சாப்பிடலாம். டீ, காஃபிங்கிறது விட்டுறணும். நீராகாரம் நிறைய குடிக்கலாம். வேற எதுவும் சால்ட் வந்து எப்பவும் போல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஒரு வேற எதுவும் தேவையில்லை. இது போட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டுட்டு ரெகுலரா பிளட் பிரஷர் செக் பண்ணி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். தேங்க் யூ சார். ஹோப் நாகவலி மேமோட क्वेश्चन. சார் எனக்கு ஒரு क्वेश्चन சார். இந்த போன் டென்சிட்டி பத்தி சொன்னீங்கல்ல சார். இப்போ அம்மா அவங்கலாம் வந்து above 60 இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கால்சியம் டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. லேடிஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 மெனோபாஸ் டைம்ல சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம சாப்பிடணுமா? இல்ல அது வந்து அந்த அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த டெஸ்ட் எடுத்துட்டு கால்சியம் எதுவும் இந்த டெஸ்ட் எடுத்து அதுல ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தாலும் நம்ம மெயின் ஸ்டேட் ட்ரீட்மெண்ட் கால்சியம் கிடையாது. அதுக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. மெனோபாஸ் ஆயிடுச்சுனாலே ரெகுலரா வந்து கால்சியம் எடுத்துக்கலாம். வேற அது எதுவும் தேவையில்லை. வேணா ஒரு விட்டமின் டி, சீரம் கால்சியம் டெஸ்ட் மட்டும் பண்ணிப்பாங்க. அது தேவையில்லை. மெனோபாஸ் ஆனா நீங்க ரெகுலரா கால்சியம் எடுத்துக்கலாம். அதான் வந்து எல்லா ஒஜிஷியன் மோஸ்டா அதான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வேணா இயர்லி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஒரு ஆர்த்தோபெடிஷியன் கன்சல்டேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆர்த்தோபெடிஷியன் சஜஸ்ட் பண்ணா ஒரு பிஎம்டி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ 65 ஜெனரல் பிரிஸ்கிரைப்ட் ஏஜா இருந்தாலும் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய ஃபோர்ஸ் இல்லாத ஒரு இன்ஜுரியிலே போன் ஃப்ராக்சர் இருக்குன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஏர்லியாவே வந்து பிஎம்டி பண்றது, சில பிஎம்டி பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். அதனால அப்படி எதுவும் தொந்தரவு இருந்துச்சுன்னா ஒரு ஆர்த்தோபெடிஷியன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு வேணும்னா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அருணகிரி சார், அருணகிரி சார் நீங்க பேசலாம். அருணகிரி சார் மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் சார் மீட்டிங். எனக்கு எதுவும் क्वेश्चन இல்ல. சார் சொன்னது நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க சார். क्वेश्चन இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சார், வணக்கம். வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொன்னது வெறும் பழமொழி அல்ல, அது வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் உடல்நலம் இழந்தால் வாழ்க்கையின் ரிதம் செல்ஃப் பிரேக் ஆயிடும் என்று அந்த உண்மையை நம் மனதில் பதிய வைத்தார் டாக்டர் விக்னேஷ் அவர்கள். திருவள்ளுவர் கூறியுள்ளார், மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். குறள் 943. அதாவது முன்பு உண்ட உணவு முழுமையாக ஜீரணமான பின்பு அடுத்த உணவை உட்கொண்டால் மருந்தே தேவையில்லை. இதுதான் ப்ரிவென்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லேட். இன்று மக்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறார்கள், ஆனால் அவேர்னஸ் இல்லாமல் ஆக்ஷன் இல்லை, நாலேஜ் இல்லாமல் ப்ரிவென்ஷன் இல்லை. அதை மிக எளிமையாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எடுத்துரைத்தார் டாக்டர். நாம் இன்று கற்றுக்கொண்ட முக்கியமான அக்ரனம் ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, A for awareness on insurance, L for limit salt intake, T timely checkup, hygienic practices. WHO சொல்வது தினமும் 5 கிராம் சால்ட், ஆனால் நாம் டபுளாக கன்சியூம் செய்கிறோம். ஆனால் 33% பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இஸ் எ சைலண்ட் கில்லர் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். வாக் டுடே ஆர் பி வீல்டு டுமாரோ. ஒவ்வொரு வாரமும் 150 மினிட்ஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் மஸ்ட். வாக்கிங் இஸ் த சீப்பஸ்ட் மெடிசன் வித் 0 சைட் எஃபெக்ட். மேலும் ஹெல்த் இஷ்யூ என்பது எமோஷனல் பர்டன் மட்டும் அல்ல, ஃபினான்ஷியல் பர்டனும் கூட. ஹாஸ்பிட்டலைசேஷன் காரணமாக இந்தியாவில் வருடந்தோறும் பல குடும்பங்கள்
பாவர்ட்டி லைன் கீழே செல்கிறது. அதனால் இன்சூரன்ஸ் இஸ் நாட் லக்ஸுரி, இட் இஸ் எ நெசசிட்டி. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், பிஎம்ஜேஒய் போன்ற ஸ்கீம் இருப்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். வயது அதிகரிக்கும் போது போன் டென்சிட்டி குறைவு, ஃபால்ஸ் டயபெட்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஃப்ளோரியஸ் ஆகிய அதிகரிக்கின்றன. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் சீப்பர் than cure. Hand rails, proper lighting, hygiene, hand washing, all these are small habits with giant impact. Health is not an expense, it is an investment for a better tomorrow. Small daily discipline creates lifelong protection. வருமுன் காப்பதே அறிவு, வந்த பின் வருந்துவது அவசியமா என்று பாருங்கள். நோய் தடுப்பு, உயிர் பாதுகாப்பு, குடும்ப நலம், இந்த மூன்றும் தனித்தனி வார்த்தைகள் அல்ல, அது ஒரே குடும்பத்தின் 3 தூண்கள். இந்த அருமையான செஷன் வழங்கிய டாக்டர் விக்னேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா ரொம்ப கிறிஸ்பியா சம்மரைஸ் பண்ணி சொன்னீங்க சார். சூப்பர். நன்றி சார். தேங்க்யூ சார். அருணகிரி சார் வந்து ஏர்போர்ட்ஸ்ல கல்கட்டா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். நாகோலி மேம் டீச்சர். சிவகனி மேம் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மல்லிகா வந்து என்னோட மம்மி. ஸோ ரொம்ப சிறப்பாக போச்சு சார் இன்னைக்கு செஷன். ரொம்ப அதாவது நீங்க அந்த உங்களை பத்தின இன்ட்ரோலே நீங்க கொடுத்துருந்தீங்க. சோஷியல் அவேர்னஸ் சொசைட்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களோட மெயின் இதே அப்படிங்கிறது. ஸோ அதை ரொம்ப அக்கறையோட, ஏன்னா வெறும் மெடிக்கல் ரிலேட்டட் மட்டும் சொல்லிடாம அதை தாண்டி பின்னாடி அந்த வலிமை ஒரு குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் பேக்கப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஹெல்த்தோட இதுக்குள்ள போனீங்க. ஸோ அதுலயே தெரியுது, ஏன்னா அது எவ்வளவு மேஜர் இம்பாக்ட் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு தூரம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது டெய்லி பேஷண்ட்ஸோட லைஃப்ல அப்படிங்கிறத. ஸோ அந்த ஒரு அக்கறையோட நீங்க ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்றா சிம்பிளான விஷயங்களை சார் சொன்ன மாதிரி ஸ்மால் திங்ஸ் வித் பிக் இம்பாக்ட், ஜெயண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்து வச்சீங்க. சிவகனி மேம் ரொம்ப தேங்க்ஸ். சச் அ வண்டர்ஃபுல் பர்சனை இன்னைக்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளோட ஃபோரம்க்கு கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவகனி மேம். நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஃபைனல் இதுக்கு போயிடலாம். மேம் உங்களோட ஃபீட்பேக் ப்ளீஸ்.
நன்றி மேம். உங்க கவிதை மிக அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க 2 பேருக்கும் நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி மேம். இந்த கவிதை இந்த மாதிரி வழியா நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம் சார். நீங்க கேட்டீங்கல்ல நேத்து, எப்படி சிவகனி மேம் தெரியும்னு, உங்க கவிதை மூலமா தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் சார். ஓகே மேம். ஓகே சார். சொல்லுங்க சார். உங்களோட இத ஷேர் பண்ணுங்க சார். இது ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி ஏதோ செஷன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எடுக்க ரொம்ப வில்லிங்கா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் நான் சொல்றேன். இது இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மனநிறைவா இருக்கு. நம்ம படிச்சதை ஒரு 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மனநிறைவா இருக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதான் சார். நல்வாழ்வு அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் ஒரு டென்டிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி எல்லாமே நிறைய ஃபீல்டு பிளஸ் அது போக நிறைய இப்ப 2 மந்த் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, இதுலயே கொஞ்சம் சேஞ்ச் கண்டினியூஸா டாக்டர்ஸ் வச்சு பேசணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்கும்ல சார். நம்மளோட இலக்கியங்கள்ல இருந்து இப்ப எப்படி நீங்க திருக்குறள்ல இருந்து கோட்ஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி வேற இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல இருந்து கம்பெனில் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாசம் ஒரு சார் கம்பெனி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசினாங்க. சோ அந்த மாதிரி எதுல இருந்தெல்லாம் நம்மளோட அவேர்னஸ் மக்களுக்கு கிரியேட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் சார் இதை ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் உங்களை மாதிரியே ஹெல்ப் பண்றாங்க. இல்லைன்னா இது வந்து பாசிபிள் ஆகாது. மூவ் பண்றதுக்கு பாசிபிளே கிடையாது. சோ ரொம்ப நல்ல விஷயம் சார். நம்ம ஒரு செஷன் எடுக்கிறோம்னா அதை கவனிக்கிறவங்க இருந்தாதான் நமக்கும் ஆர்வம் வரும். அருணகிரி சார் மாதிரி எல்லாமே நோட்ஸ் எடுத்த மாதிரி சொன்னாரு. நாகவள்ளி மேம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா. தேங்க்யூ. இதை வந்து இன்னும் அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏன்னா இப்ப ஆன்லைன்ங்கிறது ஒரு நல்ல மீடியம் இல்லையா? ஏன்னா எங்கெங்கயோ இருக்கவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாங்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள் நாங்க ஆன்லைன்லயே கொண்டு போலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா பிசிக்கல் அப்படிங்கும் போது அந்த லிமிடேஷன் அந்த ஏரியாவோட முடிஞ்சு போயிடும். இவ்வளவு பேர் வருவாங்களா டிராவல்ல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். சோ இத மாதிரி ட்ரை பண்ணலாங்கிறது தான் இந்த முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா இது ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பா கிரியேட் ஆகும். இப்ப நம்பர்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கலாம். கண்டிப்பா இது ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணுன்ற நம்பிக்கையோட நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நண்பர்களோட இணைப்பு அப்படியே அந்த சங்கிலி வந்து பெருசாயிட்டே போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களோட டைம்ல நீங்க எங்களுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளவு சிறப்பா ரொம்ப எளிமையா அதுவும் ரொம்ப முக்கியமா தேவையான விஷயங்களை ரொம்ப அக்கறையோட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா இருந்து நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து ரொம்ப நிறைவு தந்திருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுடைய பணி சிறக்க இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்களால சரியாகி நல்ல அவங்க வந்து எப்பவுமே திருப்தியோட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சிவகனி மேம் so much for the support. Thank you ma'am. Thank you Arunagiri sir. Wonderful summary sir. Wonderful sir. Thank you ma'am. ஓகே தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் விக்னேஷ் சார். அருணகிரி சார் அப்படியே உங்களோட எடுத்து நோட்ஸ் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே மேம். நீங்க அதையே வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்டா கொடுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Thank you all.